2026 சட்டமன்ற தேர்தலின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகும் எங்களுடைய ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று நாங்கள் நிகழ்த்த உள்ளோம். இந்த சந்திப்பிற்கான முக்கிய காரணம், எங்களுடைய அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 42 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி திருச்சி ஜி-கார்டன் மிகப்பெரிய அளவில் சுமார் 80,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மக்களுக்கு எங்களுடைய ஜாதி மக்கள் அனைவரும் கூடிய மிக சிறந்த மாநாட்டை நடத்தினோம். அது தொடர்பான பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி நம்முடைய அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஆனால் அரசானது எங்களுடைய தீர்மானங்களை சரிவர பரிசீலிக்காமல் இதுவரையும் கிடப்பிலேயே போட்டுள்ளது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2.5 கோடி வாக்காளர்களை கொண்ட 42 உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய வெள்ளாளர் சங்கமங்களின் வாக்குரிமையை அனைத்து கட்சிகளையும் உதாசீனப்படுத்துவதாக எங்கள் மனதிற்கு தோன்றுகிறது. ஆகவே இனி வருகாலங்களில் எங்களுடைய 42 உட்பிரிவுகளும், அதாவது வெள்ளாளர்களுடைய உட்பிரிவுகளையும் எந்த ஒரு கட்சியானது சிறந்த முறையில் ஆதரித்து வருகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் செலுத்த இருக்கின்றோம். ஆகவே இனி வருகாலங்களில் குறிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த எங்களுடைய லெட்டர் பேடிலே கொண்டு வந்து தரும் அந்த கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தபடி இந்த செய்தியாளர் சந்திப்பின் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய 42 உட்பிரிவுகளில் சில உட்பிரிவுகள், குறிப்பாக ஆற்காட்டு வேளாளர், அச்சகர வேளாளர் போன்ற சில உட்பிரிவுகளுக்கு அவருடைய பெயரில் அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அரசாணையை அவர்களுடைய பெயரிலேயே வழங்க எந்த ஒரு கட்சியை எங்களுக்கு உத்தரவாதம் தருகிறதோ அந்த கட்சிக்கு எங்களுடைய தார்மீக முறையில் 42 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து அந்த கட்சிக்கு நாங்கள் இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று இங்கு அமர்ந்துள்ள அனைத்து உட்பிரிவுகள் தலைவர்களின் சார்பாக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, திருச்சியில 1 லட்சம் பேரை கூட்டி நடத்திய அந்த மாநாட்டுக்கு பிறகு வெள்ளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு கூட்டங்கள் நடத்தி அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் டாக்டர் விஜே செந்தில் அவர்களை அவர் எடுக்கும் முடிவுக்கு அனைத்து உட்பிரிவுகளும் கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு அதிகாரம் வழங்கியிருக்குது. அதில் அவருக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக லெட்டர் பேட் கொண்டு வர்ற எந்த வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கு இந்த லெட்டர் பேட் கொடுக்குற அந்த கட்சிக்கு நாங்கள் முழுக்க ஆதரவு தந்து அதை வெற்றி பெற செய்வோம். அது மட்டுமல்ல, வேளாளர் வாரியம்னு சொல்லி இந்த வேளாளர் பெயர் பிரச்சனை சம்பந்தமா பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறோம். அதனால இந்த வேளாளர் வாரியம் அமைச்சு இந்த நலிவுற்ற இந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மேம்பாடு தரணும் தான் அந்த வாரியத்தை அமைச்சு சொல்லியிருக்கோம். அதை ஏற்கனவே நாங்கள் தீர்மானமா நிறைவேற்றி முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த தேர்தல் வரல அதை கண்டுக்கல. அதனால அந்த விஷயத்தை நிறைவேற்ற எந்த கட்சி நிறைவேற்றினாலும் அந்த கட்சிக்காக நாங்கள் முழுக்க எங்களோட ஆதரவை தருவோம் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். வணக்கம். ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பில் மிக முக்கியமாக 2019 மத்திய அரசு கொண்டு வந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடை எந்த ஒரு அரசாங்கமும் அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் இதுவரை அமல்படுத்தலை. அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மிக முக்கியமான கோரிக்கை. அதுக்கு அடுத்தாப்புல வெள்ளாளர் வேளாளர் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அனைவரையும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்து பிசின்ற அமல்படுத்த வேண்டும். தேர்தலுக்கு முன்னதாக அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கையாக வெள்ளாளர் அதிகமாக சீட்டு வழங்கும்
கட்சி. அதை நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டமைப்பு மூலமாக சேர்ந்து அமர்ந்து அந்த கட்சியை ஆதரிக்க முடிவெடுப்போம் என்பதை குறிப்பிட்டு மிக முக்கியமாக எந்த கட்சி செய்கிறதோ அதற்கு ஆதரவளிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளேன். பேர் ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட், இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் இருக்கின்ற ஒரே சமூகம் வேளாளர் வெள்ளாளர் சமூகம். இது வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா தெரியும். அதாவது கன்னியாகுமரி முதற்கொண்டு சென்னை வரை, கோயம்புத்தூர் முதற்கொண்டு இங்கே நாகப்பட்டினம் வரை அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சொல்ல போனால் அதாவது கவுண்டர்கள், அதாவது கொங்கு வேளாளர் எத்தனை பெரிய சமூகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். சோழிய வேளாளர் மிகப்பெரிய சமூகம் என்பது பல மாவட்டங்களில் பறந்து விரிந்து வாழக்கூடிய சமூகம், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய சமூகம். துருவ வேளாளர் வட தமிழகத்திலும் சென்னையை சுற்றிலும் எவ்வளவு பெரிய சமூகம் என்பது உங்களுக்கு தெரியும். தெற்கே போனால் பாண்டிய வேளாளர் சங்கம், நாஞ்சி நாட்டு வேளாளர் சங்கம், சென்னை சேரகுல வேளாளர் சங்கம், இப்படி சைவ வேளாளர் சங்கம் எல்லாம் தென்பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எந்த அமைப்பினரும் எந்த ஜாதியினரும் தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து இல்லை என்பது உண்மை. எங்கள் சமூகம் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 80 முதல் 90 தொகுதிகள் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம். மற்ற இடத்தில் கிட்டத்தட்ட 20,000 முதல் 30,000 ஓட்டு எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இனிமேல் எங்களை நிச்சயமாக ஏமாற்ற முடியாது. நிச்சயம் நாம் கடந்த 7 ஆண்டுகளாக எங்களுடைய பெயர் பிரச்சனை வந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாத்திலும் நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஒருவர் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த தேர்தலிலே நிச்சயமாக செவிசாய்க்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பை யார் காது கொடுத்து கேளாமல் இருக்கின்றார்களோ நிச்சயமாக திட்டமிட்டு வெளியில் சொல்லாமல் மாற்றத்தை கொண்டு வரத்தான் இந்த கூட்டம். நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். எதிர்காலம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். காரணம், இங்கே இந்த சமூகத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் சில மிகப்பெரிய சமூகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கால்வாத்து வேளாளர், சைவ வேளாளர், இன்னும் சில சங்கங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு கூட இன்னும் தரவில்லை. அதற்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கமும் அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் செவிசாய்க்க வேண்டும். செவிசாய்க்கவில்லை என்றால் ஒரு மாற்றத்தை உண்டுபடுவோம். இதில் மௌன புரட்சியாக செய்வோம். இது உண்மை சத்தியம். நன்றி. இந்த கூட்டமைப்புல வந்து கேட்டீங்கன்னாக்கா எல்லா சங்கத்திலும் நாங்கள் நடத்திருக்கோம். 41 சங்கத்திலிருந்து. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஜி சுவாமிநாதன், தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். என்னோட பேர் கார்வேந்தன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய நிறுவன தலைவர். டாக்டர் KKRK சுரேஷ், தலைவர், தமிழ்நாடு கார்காத்த வேளாளர் சங்க கூட்டமைப்பு. ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் சங்க கூட்டமைப்பின் அங்கமாக பாண்டியவாளர் சமுதாய சங்கம் இருக்கிறது. இந்த பாண்டியவாளர் சமுதாய சங்கத்தினுடைய நீதியரசர் மோகன் அவர்களும் மறைந்த பதியலரும் போன்றவர்கள் அரசியல் ஆளுமையில் இருந்தார்கள். நாங்கள் திண்டுக்கல், கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஏறத்தாழ 50,000 குடும்பங்கள் நாங்கள் வசிக்கிறோம். இதில் சில பிரச்சனைகளும் எங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா மதுரை தென் மாவட்டங்களுக்கு போறப்போ பாடல் கூடியவர்கள் பாட்டிய வளர்ந்து வந்துடுறாங்க. அதே போல இருவார் சொல்லக்கூடியவங்க பாட்டிய வளர்ந்து வந்துடுறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் பாட்டிய வளர்களை உருவாக்க அந்த ஒருங்கிணைந்த வேளாண் கூட்டமைப்பு சங்கம் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரம் பிள்ளை, தலைவர், பாண்டிய வேளாண் சமூக சங்கம். மாநில பொருளாளர் என்னுடைய பேர் வெற்றிவேலன், தொண்டபுரம் வீரமொழி வேளாளர் சங்கம். வேளாளர் சங்கம்.
முசுகுந்த நாடு வேளாளர் சங்கம் பட்டுக்கோட்டை. வேலுக்குடி வேளாளர் சங்கம். சத்தமா சொல்லுங்க. குமரகுரு தொண்டை மண்டல சைவ வேளாளர் பரம்பரை சங்கம் ஒருங்கிணைப்பாளர். பேர் கைலை சண்முகம், தமிழ்நாடு கரகாட்ட வேளாண் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர். வேலுக்குடி வேளாளர் அறக்கட்டளை மாவட்டம் வேலப்பன் கன்னியாகுமரி விழாவசம். வித்யாபிள்ளை வஉசி சேவாலயத்தின் செயலாளர். சொல்லு டாக்டர் ரவீந்திரன், துணைத் தலைவர், குழு வேளாளர் சங்கம், சென்னை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. எஸ் ரவீந்திரன், அனைத்து வேளாளர் சங்கம். சொல்லுங்க.